Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சுரைக்காய் சாப்பிடுவதால் நமக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படலாம். பொதுவா சுரைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆனா சுரைக்காய் சிலருக்கு சில விதமான தீமைகளையும் உண்டாக்கலாம். அதை பற்றி அதாவது ஹெல்த் டிராபேக்ஸ் இதை பற்றி இந்த வீடியோல கொடுத்திருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. சுரைக்காய் போன்று நலம் தரும் காய்கறிகள் கூட சில சமயம் கெடுதல் விளைவிக்கும். சுரைக்காய் உடலுக்கு நலம் தரக்கூடிய ஒரு காய்தான். உடலில் உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், நீரிழிவு, டயபெட்டிஸ் நோய், உடல் எடை குறைப்பு மற்றும் வேறு சில நோய்களையும் கட்டுப்படுத்தும். ஆனால் அதன் சாறு, ஜூஸ், பாட்டில் கார்டு ஜூஸ் உடலுக்கு தீங்கு தரக்கூடியதாகும். குறிப்பாக சாறாக குடிப்பது, அதாவது ஜூஸ் எடுத்து குடிப்பது, அதுவும் வெறும் வயிற்றில் குடிப்பது உடலுக்கு தீங்கு தரும். மிக மிக முக்கியமாக சுரைக்காய் கசப்பாக இருந்தால் அதை சாப்பிடவே கூடாது. இப்பெல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஜூஸ் கடைகளில், அதாவது பழச்சாறு கடைகளில் இந்த சுரைக்காய் சாறு அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. சிலருக்கு இந்த சாறை குடித்த உடனே கடுமையான வாந்தி அல்லது குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் வாயு கோளாறுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. சுரைக்காய் என்பது ஒரு குக்கர் பிடாசிய குடும்ப வகையைச் சேர்ந்தது. இதில் குக்கர் பிடாசின்ஸ் எனப்படும் ஒரு நச்சுத்தன்மையுள்ள டெட்ராசைக்ளிக் ட்ரைடெர்பினாய்டு என்னும் கலவை உள்ளது. இந்த கலவை கசப்பானது மற்றும் நச்சுத்தன்மை கொண்டது. நச்சுத்தன்மைக்கான காரணங்களை இதுவரை யாருமே வந்துடவில்லை. சமீப காலத்தில் சில ஆய்வுகளின் அடிப்படையில் சுரைக்காய் சாப்பிடுவதால் கடுமையான நச்சுக்கள் உடலுக்குள் சென்று வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, ஹெமட்டோசேசியா, அதிர்ச்சி மற்றும் இறப்பு ஆகியவை கூட ஏற்படலாம். சுரைக்காயை அப்போ நம்ம எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புக்கு நல்லது என்று பார்க்கும்போது, சுரைக்காய் ஜூஸ் எடுத்து குடிப்பதற்கு முன்பு அல்லது அதை எந்த முறையில் சாப்பிட்டாலும் முதலில் ஒரு பீஸ் எடுத்து சுரைக்காயை கட் பண்ணி பச்சையாக சுவைத்து பார்க்க வேண்டும். அது கசப்பான சுவையுடன் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிய வேண்டும். அதை நாம் உண்ணக்கூடாது. கசப்பு சுவை இல்லாத பட்சத்தில் சாறாக, அதாவது ஜூஸ் எடுத்து நம்ம குடிக்கலாம். ஆனால் எப்போதும் சுரைக்காய் சாறு செய்து சாப்பிடும் முன்பு நன்கு தண்ணீரில் கழுவி விட்டு ஜூஸ் எடுக்க வேண்டும். சுரைக்காய் சாறு செய்த 2 நிமிடத்தில் பருகிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அதில் பாக்டீரியா, கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே சுரைக்காய் ஜூஸ் உட்கொண்டு அதன் நச்சுத்தன்மை காரணமாக கடுமையாக உடல் நலம் பாதிப்புக்கு பலர் ஆளாகி இருக்கிறார்கள். எனவே சுரைக்காயை சாறாக குடிப்பதை விட, அதாவது ஜூஸ் எடுத்து குடிப்பதை விட வேக வைத்து சாப்பிடுவதே நலம் உண்டாக்கும். இந்த சுரைக்காயில என்னென்ன நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ், இப்போ நம்ம 100 கிராம் சுரைக்காயை அதாவது பாட்டில் கார்டை எடுத்துக்கிட்டோம்னா அதுல கலோரிஸ் ரொம்பவே குறைவா தான் இருக்குது. 15 தான் இருக்குது. அதனால வெயிட் லாஸ் ஆகணும். யாரெல்லாம் உடம்புக்கு வெயிட் குறையணும், ஹெவி வெயிட்டா இருக்கிறவங்க வெயிட் குறையணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சுரைக்காயை அடிக்கடி உங்களுடைய உணவுல சேர்த்துக்கிடலாம். இதுல கொலஸ்ட்ரால், ஃபேட் எதுவுமே கிடையாது, 0 தான். சோடியம், உப்பு, சோடியம் 2 மில்லிகிராம் இருக்குதுங்க. பொட்டாசியமும் ரொம்பவே குறைவாக இருக்குது, 170 மில்லிகிராம் தான். அதனால இது கிட்னி பேஷண்ட், அதாவது சிகேடி, குரோனிக் கிட்னி டிசீஸ் உள்ள பேஷண்ட் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க இந்த சுரைக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிடலாம். அது உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனை ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ் 3.7 கிராம் இருக்குது. இது கிட்டத்தட்ட 1% ஆஃப் த டெய்லி வேல்யூ. டயட்ரி ஃபைபர் பார்த்தோம்னா 1.2 கிராம் இருக்குது. இது 4% ஆஃப் த டெய்லி வேல்யூ. புரோட்டீன் 0.6 கிராம் இருக்குது. திஸ் இஸ் 1% ஆஃப் த டெய்லி வேல்யூ. இது இல்லாம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல பார்த்தோம்னா விட்டமின்ஸ் விட்டமின் சி 14%, அயன் 1%, விட்டமின் B6 எதுவுமே இல்லைங்க, மெக்னீசியம் 2%, கால்சியம் 2%. இதெல்லாம் சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக யாருமே சுரைக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. மெயினா இது ரொம்ப ரேர்ல, ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு வேணா இப்போ நான் சொன்ன சைடு எஃபெக்ட் உண்டாகலாம். பட் ஜென்ரலா இந்த சுரைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுதான். பட் என்னன்னா அந்த இனிஷியலா நம்ம கட் பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சுட்டு அது கசப்பு தன்மையா இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம அந்த சுரைக்காயை தூர போட்டுறணும். அதை சமைச்சோ இல்ல ஜூஸ் எடுத்தோ நம்ம சாப்பிடக்கூடாது. அது மாதிரி வெறும் வயிற்றுல ஜூஸ் எடுத்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் தண்ணியோ இல்ல ஏதாவது மோரோ ஏதாவது வெறும் வயிற்றுல இதை ஜூஸை குடிக்காம ஏதாவது நம்ம பானங்களை எடுத்துட்டு, உடம்புக்கு நலம் தரக்கூடிய பானங்களை எடுத்துட்டு இந்த ஜூஸை அதுக்கு பிறகு நம்ம குடிச்சோம்னா
உடம்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து நன்மை பயக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை பெற்று தான் எந்த ஒரு ஹோம் ரெமிடிஸையும் ட்ரை பண்ணணும். நீங்களாவே எந்த ஒரு ஹோம் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஹோம் ரெமிடிஸையோ வீடியோஸை மட்டும் பார்த்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு. எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.